இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, சுக்குட்டிக்காய் குழம்புங்க. இது சில ஊரில் வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. சுக்குட்டிக்காய் குழம்பு அரைச்சி ஊற்றி வைக்கலாங்க. வாங்க இந்த குழம்பு சூப்பராக எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்குங்க ஒரு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க, 1.5 ஸ்பூன் மல்லிங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம்ங்க. வெறும் வடை சட்டியிலைங்க அதை சேர்த்திக்கலாங்க. கூட காரத்துக்கு 3 வரமிளகாய்ங்க. 1 ஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்திங்க. அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. மல்லி வந்து நல்லா மணம் வரணுங்க. மணம் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாங்க. கருகருக்கு விடாமல் வணக்கி எடுத்துகிட்டு அது கூடங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்திங்க. அதையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துட்டுங்க. அதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டுங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதே வடை சட்டியை அடுப்பில் வச்சுங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்க. 2 பல் பூண்டுங்க 2ஆக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. 30 சின்ன வெங்காயம் இருக்குங்க, அதையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்திருக்கேனுங்க. போட்டுங்க நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரைக்கும் வணக்கி எடுக்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து பொன்னிறமாக வணங்கி வந்ததுக்கப்புறங்க அது கூட ஒரு தக்காளிங்க கட் பண்ணி போட்டிருக்கணுங்க. அந்த தக்காளி கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க நல்லா கைவிடாமல் வணக்கி எடுத்துங்க. கருகருக்கு விடாமல் தக்காளி வந்து மசீரி வரைக்கும் வணங்கினா போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வணக்கி போட்டு வச்சுருந்த மசாலாவைங்க நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அது கூடங்க தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்திங்க, தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க. ஒரு மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க, எண்ணெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்திக்கணுங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறங்க கொஞ்சமாக கடுகுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறங்க 5-6 சின்ன வெங்காயங்க, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க. அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க. அது கூடங்க சுக்குட்டிக்காய் சேர்த்திக்கலாங்க. சுக்குட்டிக்காய் சேர்த்திங்க, அதையும் நல்லா வணக்கி விட்டுங்க. சுக்குட்டிக்காய் வந்து வெடிக்குங்க எண்ணெயில் போட்டதையும். அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிங்க. அந்த வெடிக்கிற சத்தமெல்லாம் நின்னதுக்கப்புறம் அந்த தட்டை ஓப்பன் பண்ணிங்க, நல்லா கலரி விட்டு சுக்குட்டிக்காய் வந்துங்க நல்லா கலரே மாறி வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நல்லா வணங்குறதுக்கு விடணுங்க. இப்போ நான் வந்துங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுருந்தேனுங்க. அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துங்க. இப்போ புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க. அது கூடங்க கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திங்க. நல்லா அந்த புளித்தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி போட்டு கொதிக்கிறதுக்கு விடலாங்க. இப்போ நல்லா தண்ணி தலைப்புலன்னு கொதிக்குதுங்க. புளி பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த டைம்லேங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்திட்டுங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம காய்கறி எதுவும் சேர்த்துலிங்க. சுக்குட்டிக்காயும் எண்ணெயிலேயே வணங்கிருச்சு. அதனால் ஒரு 10 நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.